கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சத்துக்கள் நிறைந்த மலர் மருத்துவத்துல பல மருந்துகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சங்கு புஷ்பத்தை வச்சு நீல தோசை. இது சங்கு புஷ்பம். இது அபராஜிதான்னு சொல்லுவா. ப்ளூ பட்டர்ஃப்ளை பீன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. இந்த அளவுக்கு பூ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பூவை ஒரு பாத்திரத்துல போட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். இதை கொதிக்க விட்டு எக்ஸ்ட்ராக்டும் எடுக்க போறோம். கொதிக்க தொடங்கி எடுத்து கொஞ்சம் மூடி வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். இது திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷத்துலேயே எப்படி இறங்கி இருக்கு பாருங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். அந்த நீளம் ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். ப்ளூவை எடுத்து பார்த்தீங்களா? இப்போ இதை பூவெல்லாம் ஓரமாக தள்ளி நல்லா புழிஞ்சிடணும். 1/2 கிலோ தோசை மாவுல இந்த தண்ணியை விட்டுக்க போறோம். கலந்துக்கலாம். தோசை சுடுறதுக்கு ரெடி ஆயிடுது. இப்போ தோசை வாத்துடலாம். சங்கு புஷ்ப தோசை ரெடி ஆயிடுது. இந்த தோசை சங்கு புஷ்பம் சேர்த்தது. இது சாதா தோசை. இது டிஃபரன்ஸ பாருங்க. இப்படி நீளமா இருக்கு இல்லையா? நீல தோசை. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.